வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தங்கப்பத்திர திட்டம் டிசம்பர் 18ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன நாளை முன்னிட்டு நாளை ₹5 கட்டணத்தில் மெட்ரோ ரயில் பயணிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறவுள்ள இந்தியா கூட்டணியின் 4வது ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 19ஆம் தேதி டெல்லி பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கொடநாடு வழக்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை விசாரணைக்கு ஆஜராக ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் இன்று ராமநாதபுரம், புதுக்கோட்டை, தூத்துக்குடி மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனம் முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்றும், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருநெல்வேலி, கன்னியாகுமரி, மதுரை, விருதுநகர் ஆகிய மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதிய வகையில் T10 கிரிக்கெட் தொடரை நடத்த BCCI திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வேளச்சேரியில் ₹6000 நிவாரண நிதி வழங்குவதை தொடங்கி வைக்க உள்ளார். நாடாளுமன்றம் வருகின்ற டிசம்பர் 18ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. வெள்ள நிவாரண நிதிக்காக நடிகர் வடிவேலு அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் ₹6 லட்சம் நிதி வழங்கினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஜனவரி 4ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு ஆகிய 4 மாவட்டங்களில் நாளை ரேஷன் கடைகள் இயங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மற்றும் வளைகுடா நாடுகள் உட்பட சுமார் 33 நாடுகளின் குடிமக்கள் ஈரான் நாட்டிற்குள் செல்ல விசா தேவையை நீக்குவதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது. வெள்ள நிவாரணம் உடனடியாக தேவை என்றும், வெள்ள நிவாரணம் ₹6000 ரொக்கமாக வழங்கலாம் எனவும், ₹6000 வெள்ள நிவாரணம் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் முக்கிய உத்தரவு பிறப்பித்துள்ளது. வெள்ள பாதிப்புகளை சரி செய்ய, பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கிட 12,659 கோடி நிவாரணத் தொகையை வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மத்திய குழுவிடம் கோரிக்கை மனுவை அளித்தார். கனமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை உட்பட 4 மாவட்டங்களில் அபராதமின்றி மின்கட்டணம் வருகின்ற 18ஆம் தேதி வரை செலுத்தலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. OMR சாலையில் இன்று செயல்படுத்தப்பட உள்ள போக்குவரத்து மாற்றங்கள் குறித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை அறிவித்துள்ளது. காசி தமிழ் சங்கம் நாளை தொடங்கவிருக்கும் நிலையில் 216 பேருடன் வாரணாசி செல்லும் ரயிலை தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி அவர்களும் மத்திய இணையமைச்சர் L முருகன் ஆகியோர் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர். தெலுங்கானா மாநில முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர் ராவ் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகின்ற 17 மற்றும் 18 ஆகிய தேதிகளில் வாரணாசி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தையூரில் தொழிலாளர்களுக்கு உதவித்தொகையுடன் திறன் பயிற்சி வழங்குவதற்கான திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் துறையின் பயன்பாட்டிற்காக ₹63 கோடி மதிப்பிலான ஊர்திகளை கொடியசைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்துள்ளார். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி அவர்கள் தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPL அதிகாரிக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. TNPSC குரூப் 2, 2A முதன்மை தேர்வு முடிவுகள் விரைவில் வெளியாகும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தெரிவித்துள்ளார். சபரிமலை சீசனை முன்னிட்டு தாம்பரத்தில் இருந்து கொல்லத்திற்கு இன்று சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது. எண்ணூரில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எண்ணெய் கழிவுகளை அகற்றும் பணியை நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். மக்களோடு முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் வருகின்ற 18ஆம் தேதி கோவை வருகை தர உள்ளார். 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ₹80 அதிகரித்து ஒரு சவரன் ₹46,640 விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை ₹80.50 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.